ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 7. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 7குள்ளே போகலாம். எபிசோட் 7ஓட டைட்டில் ரிவைவ். ப்ரீவியஸ் எபிசோட்லேயே நம்ம மோபியஸ் கேங்கோட ஓசனாய் அவன் கேங்கை கூட்டிகிட்டு வந்து நம்ம டோமன் கேங்கை சுற்றி வளைச்சிருவான். ஓசனாய் சொல்கிறான், மைக்கி உன்னதான் பார்க்க வந்தோம், நீயும் உன்னுடைய மிடில் ஸ்கூல் பச்சா கேங்கையும். மைக்கி உடனே ஏஞ்சி ஓசனாய் கிட்ட போகிறான். அவன் சொல்கிறான், இந்த பச்சா பசங்களை அடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கேங்கை கூட்டின்னு வந்திருக்க, நீ நான் நினச்சதை விட கேவலமானவன் தான். டாக்கேமிச்சி ஓசனையை பார்த்து ஷாக் ஆகிறான். இவன் தான் நான் 12 வருஷம் கழிச்சு இவன் ஒரு டம்மி பீஸால இருந்தான், இப்போ என்னடானா இவ்வளோ சீன் போடுறான். உடனே ஓசனாய் டாக்கேமிச்சியை பார்த்து, ஏய் என்ன முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சு ஃபேஸில் போட்டு பொழந்தெடுக்கிறான் டாக்கேமிச்சியை ஓசனாய். உடனே வந்து தடுக்கிறான். ஓசனாய் கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகிறான். டாக்கேமிச்சி, பாவை நீ ஃபைட் பண்ணாத, மோபியஸோட நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே நீ ஓரமாக ஒதுங்கி நில்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்கே வந்து டாக்கேமிச்சி கிட்ட சொல்கிறான், நீ கவலைப்பட தேவையில்லை டாக்கேமிச்சி, வந்து டோமனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபைட்டர்ஸ், அவன் எப்படி அடிக்கிறான்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். டாக்கேமிச்சிக்கு தான் உண்மை தெரியும். அவன் சொல்கிறான், பிரச்சனை இப்போ இல்லை, இந்த ஃபைட்டில் தான் டிராக்கனோட உயிர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஃபைட்டை எப்படியாவது நான் நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான் டாக்கேமிச்சி ஏந்திரிக்க பார்க்குறான், பட் அவனால் முடியல. மைக்கி உடனே டாக்கேமிச்சி, நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றான். உடனே ஓசனாய் கூட ஃபைட் பண்றான். ஓசனாய் என்ன பண்றான், பயங்கரமா பஞ்சஸ் நம்ம மூஞ்சில அடிக்கிறான். பிளட் ரொம்ப லாஸ் ஆகுது. பாவும் கான்சியஸை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கான், பட் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டாக்கேமிச்சி உடனே மைக்கி கிட்ட சொல்றான், மைக்கி இதை நிறுத்து, பாவால முடியல அப்படின்னு சொல்றான். உடனே மைக்கி, நான் ஏன் நிறுத்த சொல்லணும், இன்னும் கிவ் அப் பண்ணலே. பயங்கரமாக அடி வாங்கி மைக்கி மேலே போய் விழுந்துடுறான். உடனே மைக்கி கிட்ட மன்னிப்பு கேட்குறான். சாரி மைக்கி, நான் இந்த ஃபைட்டில் தோத்துட்டேன், நான் ஒரு வொர்த்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். மைக்கி உடனே, இல்லை நீ இன்னும் இந்த ஃபைட்டில் தோக்கலை அப்படின்னு சொல்கிறான். மோபியஸ் கேங்கில் இருக்கிற எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே, அவன் தோக்கலையா, பயங்கரமாக அடி வாங்கிட்டு கீழே விழுந்திருக்கான், என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. மைக்கி உடனே ஓசனாய் கிட்ட போகிறான். ஓசனாயோ சொல்கிறான், என்ன இப்போ நீ வரியா, உன்னை 10 செகண்டில் முடிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு மைக்கி அவனோட கிக்கை போட்டு ஓசனாய் கதையை முடிச்சிடுறான். அவன் கேங்கில் இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக். டாக்கேமிச்சியும் அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆகிறான். மைக்கி உடனே சொல்கிறான், தோத்துட்டேன்னு நினைக்கிறவங்களாம் என் கூட ஃபைட் பண்ண வரலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே யாருமே வரமாட்டாங்க பயந்துக்கிட்டு. மைக்கி உடனே சொல்கிறான், நான் இருக்கிற வரைக்கும் டோமனில் யாரும் தோக்க மாட்டாங்க. ஓசனாய் உடனே பக்கத்தில் இருக்கிற உடஞ்ச பாட்டில் எடுத்து மைக்கியை குத்த வரான். அப்போ டிராக்கன் அங்கே போய் தடுத்து ஓசனாயை அடிச்சிடுறான். டிராக்கன் சொல்கிறான், உங்கள் கமாண்டர் ஓசனாய் இப்போ தோத்துட்டான், யாருக்காவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் வாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவன் கேங் மெம்பர்ஸ்லாம் பயந்துட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. டிராக்கன் சொல்கிறான், அப்போது இனிமேலிருந்து மோபியஸ் கேங் ஓட கண்ட்ரோல் டோமன் கேங் கிட்ட தான். டாக்கேமிச்சி உடனே, என்னடா பேட்டில் அதுக்குள்ளே ஜெயிச்சிட்டாங்க, ஸோ இந்த ஃபைட்னால தான் டோமன் கேங் பெருசாச்சு போல அப்படின்னு யோசிக்கிறான். உடனே போலீஸ் வர சத்தம். அங்கே இருக்கிற எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. உடனே டாக்கேமிச்சி யோசிக்கிறான், இந்த ஃபைட்டில் தானே டிராக்கன் இறந்தான்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சே, நான் ஏதோ மிஸ் பண்ணுறேன், ஏதோ ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்குது, அதை கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு டாக்கேமிச்சி யோசிச்சிட்டே அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போது நம்ம கத்தி எடுத்து ஓசனாயை குத்திடுறான். உடனே டிராக்கனும் மைக்கியும், ஏன் இப்படி பண்ண, ஏன் அவசரப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. பாவையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போயிடுது. டாக்கேமிச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு பார்க்குறான், ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அங்கே ஏஞ்ச உடனே கேட்குறான், மற்றவங்களாம் எங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, மைக்கியும் டிராக்கனும் ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. டாக்கேமிச்சியும் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அவன் ரூமுக்கு. டாக்கேமிச்சி உடனே எல்லா விஷயத்தையும் கேட்குறான். அவன் ரொம்ப சீரியஸாக சொல்கிறான், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது எப்படியாவது நிறுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. மைக்கியும் டிராக்கனும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறது வழக்கம் தானே, இதெல்லாம் ஒரு விஷயமான்னு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக டிராக்கன் வந்து டாக்கேமிச்சியை பார்க்க வரான். அப்போது டிராக்கன் சொல்கிறான், மினிமம் 1 இயராவது ஜூவனைலில் இருப்பான். உடனே டாக்கேமிச்சி, அப்போ ஓசனாய்க்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறான்.
ட்ரேக்கன் சொல்கிறான் அவன் உயிரோடு தான் இருக்கான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் மட்டும் இறந்துருந்தான்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜூவனையில் இருந்திருப்பான். உடனே டாக்கேமிச்சி சரி அப்புறம் மைக்கி எப்படி இருக்கான்னு கேட்குறான். ட்ரேக்கன் டென்ஷன் ஆகுறான். அவனை பற்றி பேசாத, இனிமேல் டோமான் கேங்னு ஒன்று இல்லவே இல்லை, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ட்ரேக்கன் அங்கேருந்து கிளம்புறான். டாக்கேமிச்சிக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர பயம், ஐயோ இதுதான் இன்டர்னல் கான்ஃப்ளிக்டா, இதை நான் எப்படியே தடுத்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ட்ரேக்கன் கிட்ட போய் டோமான் என்னதான் ஆச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ட்ரேக்கன் எந்த பதிலும் சொல்லாமல் அவன் வீட்டிலேருந்து வெளில கிளம்புறான். ஆப்போசிட்டில் பார்த்தா மைக்கி. ட்ரேக்கன் கேட்குறான் நீ என்ன இங்கே வந்திருக்க? உடனே மைக்கி நான் டாக்கேமிச்சியை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். 2 பேருக்கும் கான்வர்சேஷன் ஹீட்டடாக போகுது. டாக்கேமிச்சி போய் நடுவில் நின்று சமாதானப்படுத்துகிறான், 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேக்கன் உடனே டாக்கேமிச்சியை மிரட்ட போகிறான், என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மைக்கி போய் டாக்கேமிச்சியோட சைக்கிளை தூக்கி ட்ரேக்கன் மேலே வீசுகிறான். ட்ரேக்கனும் அப்படியா சரி வா ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம டாக்கேமிச்சியோட பொருளை எடுத்து மாற்றி தூக்கி போட்டு அந்த பொருளை டேமேஜ் பண்ணுறாங்க. அதை பார்த்த டாக்கேமிச்சி ரொம்ப டென்ஷன் ஆகி நீங்கள் 2 பேரும் இப்போ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதோடு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. எபிசோடு இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பை.